Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக இந்த சாயங்கால வேளையில நம்ம கர்த்தர் தேசத்திற்காக ஜெபிக்கும்படிக்கு, தேசத்திற்காக மன்றாடும்படிக்கு நம்ம நியமித்து வைத்திருக்கிறோம். ஆகையால் இந்த நாளிலும் நம்ம தேசத்திற்காக ஜெபிக்க மன்றாட நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒரு விசை கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். பரலோக தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் அப்பா நாங்கள் நோக்கி பார்க்க, தேசத்திற்காக ஜெபிக்க, எங்க தேசத்துடைய அரசியல் காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க, எங்களுடைய அரசாங்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே, எங்க தேசத்துடைய சேமத்திற்காக ஜெபிக்க, நல்ல அதிகாரிகள், நல்ல மந்திரிமார்கள் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் மன்றாட கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையிலும் எங்களோடு கூட இணைந்து இந்த ஜெபத்தில் ஆண்டவரை பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழிநடத்துல இருக்கிற இடத்துல அபிஷேகம் பண்ணுங்க. திறப்புல நிக்க ஆண்டவரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுங்கப்பா. இந்த சாயங்கால வெள்ளம் ஆண்டவரே, உடைய நாம மகிமையடைய நாங்கள் ஒவ்வொருவரையும் எங்களை தாழ்த்தி நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கதானவர். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவராய் இருக்கிறேன். உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா சுஸ்திர இசையா சுஸ்திர, ஐயா சுஸ்திர இசையா சுஸ்திர. எனது விளக்கு எரிய செய்தேன், எனது விளக்கு எரிய செய்தேன், என்னாலும் இருளை ஒளியாக்கினேன், இருளை ஒளியாக்கினேன். ஐயா சுஸ்திர இசையா சுஸ்திர, ஐயா சுஸ்திர இசையா சுஸ்திர. மான்களை போல ஓட செய்து, மான்களை போல ஓட செய்து, உயர அமர செய்து, உயர அமர செய்து. ஐயா சுஸ்திர இசையா சுஸ்திர, ஐயா சுஸ்திர இசையா சுஸ்திர. பலத்தால் இடை கட்டி வலியை செவையாக்கி, பலத்தால் இடை கட்டி வலியை செவையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா சுஸ்திர, ஐயா சுஸ்திர இசையா சுஸ்திர, ஐயா சுஸ்திர இசையா சுஸ்திர. நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா சுஸ்திர, ஐயா சுஸ்திர இசையா சுஸ்திர, ஐயா சுஸ்திர இசையா சுஸ்திர. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன்,
ஏசையா சுஸ்திரம் ஐயா சுஸ்திரம் ஏசையா சுஸ்திரம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் பயப்படாதே உன்னை நீக்கிக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார் பயப்படாதே உன்னை நீக்கிக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் சமூகத்தில் களி கூறுவோம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் களி கூறுவோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் களி கூறுவோம் களி கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்தவராயிருக்கிறவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்தவர்
பயப்படாதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் இந்த தேசத்திற்காக ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால இந்த தேசத்திற்காக மன்றாடும்படிக்கு நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறபடியினால இன்றைக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நம்மளை தரப்பில் நிறுத்துகிறதற்காக இதோ தரப்பில் நின்று சுவரை அடைக்கிறதற்காக இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால இந்த மாலை வேளையில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் கடந்து வந்திருக்கிறோம். Thank you Lord. Hallelujah. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தன் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தன் நீரே, ஆயுள் முடியும் வரை எங்களை துதிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறீர். துதியின் மத்தியில் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, துதிக்கும் பொழுது எங்களோடு கூட அசைவாடுகிறவர்.
ஆண்டவரே துதியை விரும்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறபடினால இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இப்பொழுது கூட தகப்பனே, நாங்கள் வேத வார்த்தைக்கு கடந்து போகும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வேதத்தின் வாசிப்பு வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் Revelation chapter 3 verse 14 onward. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனம். லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, ஆனால் அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிரும் அன்றி அனலும் அன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிற்பிக்கையும் உள்ளவனும் பிரதிவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நீ ஐஸ்வர்யவான் என்றும் திராவியசன் பண்ணேன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே போடும் இடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்ளுவதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலித்தும் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நீ ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவான் என்று எழுது என்றார். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கும்படிக்கு, தேசத்திற்காக மன்றாடும்படிக்கு வரும் பொழுது இந்த வசனம் எனக்கு ஏவப்பட்டபடியினால இன்றைக்கு இந்த வசனத்தை எடுத்து உங்களோடு கூட தியானிக்கும்படிக்கு நான் கடந்து வருகிறேன். லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. அப்படின்னா இந்த சபை லவோதிக்கியா சபை 7வது சபையாய் காணப்படுகிறது. 7 சபைகள் மத்தியில குத்து விளக்காய் இருக்கிறவர், 7 சபைகளை தெரிந்து கொண்டவர், 7 சபைகளுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறவர். இந்த 7வது திருச்சபைக்கு வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அவர் வெளிப்படுத்தும் பொழுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் குளிரும் இல்லை அனலும் இல்லை. அப்படின்னா அந்த சபையில இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தோடு ஒத்து போறவர்களாய் இருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிற காரியத்தோடு ஒத்து போறவர்களாய் இருக்கிறாங்க. இன்றைக்கு அநேக நேரத்துல அநேக சபைகள் இப்படிப்பட்ட காரியத்துல இருக்கிறது. நம்முடைய அரசாங்கத்தை பார்க்கும் பொழுது, அரசியலுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது முதலாவது நம்ம எங்க பார்க்கிறோம்னா, இந்த காரியங்களை நம்முடைய சபைகளிலே பார்க்கிறோம். சபையில இருக்கிற தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள், சபையில இருக்கிற அங்கத்தினராய் இருக்கிறவர்கள், பதவியில இருக்கிறவர்கள், இவங்க என்ன செய்யறாங்க? இந்த அரசியல்வாதிகளை போலவே, அரசியல்வாதிகள் இருக்கிறது போலவே, அரசியல்வாதிகள் செய்கிறது போலவே, அரசியல்வாதிகளுடைய
காரியங்களை இவங்க சபையில பிராக்டிஸ் பண்ணுகிறதுனால, சபையில அதை அவங்க கை கொள்ளுகிறதுனால இன்றைக்கு அரசாங்கமும் அப்படித்தான் இருக்கிறது, சபையும் அப்படித்தான் இருக்கிறது. ஆகையால் ஆண்டவர் சொல்றாரு இந்த சபைக்கு, நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல, ஒண்ணு நீ அனலாய் இருக்கணும், இல்ல நீ குளிராய் இருக்கணும். நீ ஒண்ணுமே இல்லாம சமநிலையில இருக்கிறபடினால ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, நான் உன்னை வாந்தி பண்ணுவேன் என்று சொல்லி. இன்றைக்கும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரத்துல நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது, தேசத்திற்காக மன்றாடும் பொழுது, தேசத்திற்காக நம்ம விண்ணப்பம் ஏறெடுக்கும் பொழுது, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, எந்த அரசியல்வாதிகள் சரியில்லையோ, எந்த அரசாங்கம் சரியில்லையோ, எந்த அரசாங்கத்துவத்துல அதிகாரியா இருக்கிற சரியில்லையோ, அவர்களை கர்த்தர் வாந்தி பண்ணி போடுகிறவராய் இருக்கிறார். அநேக நேரத்துல இந்த வாந்தியை எது சாப்பிடும்? மனுஷன் வாந்தியை சாப்பிடுகிறது கிடையாது. நாய் தான் வாந்தி எடுத்துச்சுன்னா அது வாந்தி எடுத்த இடத்துக்கு திரும்ப போய் அதனுடைய வாந்தியை அது நக்கும் என்று நம்ம அறிந்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு திட்டம் தெளிவுமாக சொல்லப்படுகிறது. சபை எப்படி இருக்கணும்? சபை சரியா இருந்துச்சுன்னா அரசாங்கம் சரியா இருக்கும். சபையில் இருக்கிற காரியங்கள் சரியாய் காணப்பட்டால் அரசாங்கம் சரியாய் இருக்கும். நம்ம சரிப்படுத்தும் பொழுதுதான், நம்ம சரியான இடத்துல இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய அரசாங்கம் சரியான நிலைமையில இருக்கும். தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், தேசத்திற்காக மன்றாடுகிறோம், தேசத்திற்காக கண்ணீர் வடிக்கிறோம். ஆனா சபை சரியில்லைன்னா தேசம் எப்படி சீர்படுத்தப்படும்? தேசம் எப்படி சரிப்படுத்தப்படும்? தேசம் எப்படி ஆசீர்வாதமாய் மாறும்? முதல் சபையை கட்டணும், முதல் நம்ம வீட்டை கட்டணும், சபையை கட்டணும். இந்த சபையை சரிப்படுத்தும் பொழுது, சபையில இருக்கிற காரியங்களை சரிப்படுத்தும் பொழுது, சபையில சரியில்லாத தலைவர்களை அகற்றி போட்டு சரியான தலைவர்களை தலைமைத்துவத்தில் கொண்டு வந்து வைத்து சரியான காரியங்களை செய்யும் பொழுதுதான் இந்த சரியான காரியங்கள் இந்த சபை என்ற அரசாங்கத்தில் சரிப்படுத்தும் பொழுதுதான் உலகத்தில் இருக்கிற உலகபரமான இருக்கிற அரசாங்கம் சரிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இப்படி நீ குளிரும் அன்றி அனலும் அன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை நான் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அப்படின்னா யார ஆண்டவர் விரும்புகிறாரோ, யார ஆண்டவர் நேசிக்கிறாரோ, யார கர்த்தர் நம்பி இருக்கிறாரோ அவங்களை ஆண்டவர் சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவங்களோட சரியில்லாத பாதையை சரிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தவறு செய்யும் பொழுது அடிக்கிறவராய் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளையை தட்டி அடித்து சரிப்படுத்துகிறது போல, டிசிப்ளின் பண்றது போல ஆண்டவரும் டிசிப்ளின் பண்ணுகிறவராய் இருக்கிறார். பொறுமை கையில் ஆளாத தகப்பன் தன் பிள்ளையை பகைக்கிறான்னு நீதிமொழியில் நம்ம வாசிக்கிறோமே. அப்ப பரலோக தகப்பனாய் இருக்கிறவர், பரலோக ராஜாவாய் இருக்கிறவர், அவர் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்காமல் போவாரா? அவர்களை தண்டிக்காமல் போவாரா? அவர்களை சரிப்படுத்தாமல் போவாரா? நிச்சயமாய் அவர் அதை செய்கிறார். அதை செய்கிறபடியால தான் அவர் நம்மளுடைய காரியங்களை பார்த்து நம்மளை சிட்சிக்கும் பொழுதுதான் நமக்கு நிறைய பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கிடைத்து நம்ம சரியான இடத்துல நிற்கிறதற்கு, சரியான ஆராதனைக்குள்ளார கடந்து போகிறதற்கு, சரியான முறையில தேவனை ஆராதிக்கிறதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்லுகிறது, இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஆண்டவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எந்த கதவை கர்த்தர் தட்டுகிறார்? இருதயத்தின் கதவை கர்த்தர் தட்டி கொண்டே இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறதற்காக, நம்மளோடு கூட இணைந்து போஜனம் பண்ணுகிறதற்காக அவர் நம்முடைய இருதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். எவன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ நான் அவனுக்குள் பிரவேசித்து அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக நேரத்துல நம்ம கர்த்தரை விட்டு தூரம் தான் நிக்கிறோம். அவர் தட்டுகிற சத்தமும் நமக்கு கேட்கல, அவர் கூப்பிடுகிற சத்தமும் நமக்கு கேட்கல. நம்ம கதவையும் நம்ம திறக்க மாட்டோம், அவருக்கு இடமும் கொடுக்க மாட்டோம். இந்த உலகத்தினுடைய காரியத்துல அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான ஒரு நிலைமையில நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேசத்திற்காக ஜெபிக்க வந்திருக்கிற நம்ம இன்றைக்கு முதலாவதாக நம்ம இருக்கிற இடத்துல நம்மள சரி செய்து, இருக்கிற இடத்துல உறுதியான இடத்துல நம்ம நிக்கிறோமா என்று சொல்லி நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைப்படும் பொழுது சபையை பயன்படுத்திக் கொள்றாங்க, தேவை இல்லாத பொழுது சபைக்கு வருகிறது கிடையாது, ஆராதனைக்கு வருகிறது கிடையாது, சபை கூடுதலை விட்டு விடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவங்க தேடி வருகிறாங்க, அதற்கு பிற்பாடு காணாமல் போய் விடுகிறாங்க. உலகத்தாரை போல உலகத்துல சுகுசுகுப்பாய் இருக்கிறதற்கு, சொகுசாய் இருக்கிறதற்கு வசனம் சொல்லுகிறது போல நான் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு தரித்திரர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு பார்வை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு குருடனை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஜனங்களே, இதோ கர்த்தர் வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். இந்த வருஷத்துடைய 11வது மாதத்துல இன்றைக்கு நம்ம 11ஆம் தேதிக்குள்ளார கடந்து வந்திருக்கிறோம். அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். இந்த 2021 நம்ம முடிக்க போகிறோம். 2021 அதி சீக்கிரத்துல முடிக்க போகிறோம். இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் பிறக்க போகிறது. அவர் கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். என் மகனே, என் மகளே, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறேன். என் தலை பேயும் தூறலினாலும் என் தலைமயிர் பேயும் பனியினாலும் நனைந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறாயா? கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஒருவேளை இந்த 2021 தான் கடைசியா இருக்குமானால் இதோ கர்த்தர் வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறாரு. அவருக்கு நீ இடம் கொடுக்காமல் போவாயானால் நிச்சயமாய் நீ பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துல தேவனோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் அமர முடியாது. ஏன்னா நம்ம ஏமாந்து போனவர்களாய் காணப்படுவோம். நம்ம ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம். நம்ம அனலாய் இருக்கிறோம், குளிர் இல்லாமல் இருக்கிறோம். இதோ நான் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன், நான் பார்வையடைந்தவனாய் இருக்கிறேன், நான் ஜெயம் கொண்டவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் பிள்ளைகளே, ஜனங்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. நீங்க அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறீங்களா, இல்ல உண்மையிலேயே நீங்க அனலாய் இருக்கிறீங்களா என்று சொல்லி உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. நம்ம இந்த நேரத்துல தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று முழங்கால் படியிடுறோம். முழங்கால் படியிட்டு நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம தேசத்திற்காக கடந்து வர போகிறோம். ஹல்லேலூயா. உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. இன்றைக்கு நம்மள சரிப்படுத்துவோம், நம்ம கட்டுவோம், நம்ம அனலாக்குவோம், நம்ம பரிசுத்த ஆவியுடைய அக்கினியினால நிரப்புவோம். நிச்சயமாய் கர்த்தர் தேசத்தை அக்கினியினால நிரப்புவார். தேசத்துல இருக்கிற அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற காரியத்தை கர்த்தர் அகற்றி போடுவார். தேசத்தை அனலாய் கர்த்தர் தட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். Thank you Lord. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்பேன், காவலை மறந்து காத்திருப்பேன். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்பேன், காவலை மறந்து காத்திருப்பேன். கர்த்தரை நம்பி நன்மை செய்வேன், நல்லதோர் மேய்ச்சல் கண்டடைவேன். கர்த்தரை நம்பி நன்மை செய்வேன், நல்லதோர் மேய்ச்சல் கண்டடைவேன். அவரில் நான் மகிழ்ந்திருப்பேன், அவரில் நான் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்பேன், காவலை மறந்து காத்திருப்பேன். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தமும் அடைக்கலம் கர்த்தர் தாமே. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தமும் அடைக்கலம் கர்த்தர் தாமே. உதவி செய்து காத்திடுவார், உதவி செய்து
அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். ஆசையே சார்ந்திருப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரே அனைத்தும் வாய்க்க செய்வார், அவரே அனைத்தும் வாய்க்க செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். பரலோக தகப்பனே, உங்க சமூகத்திற்கு நேராக கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் தகப்பனே, நாங்க மன்றாட கடந்து வருகிறோம். எங்க தேசத்திற்காக ஆண்டவரே, நாங்க குடியிருக்கிற இந்த பூமிக்காக ஆண்டவரே, இந்த மலேசியா தேசத்திற்காக, இந்த மலேசியா மண்ணுக்காக ஆண்டவரே, நாங்கள் மன்றாட கடந்து வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒரு விசை ஆண்டவரே, நீர் எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த சாயங்கால வேலை ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தி இதோ உடைய சமூகத்திற்கு நேராக கடந்து வருகிறோம். வசனம் சொல்லுகிற வண்ணமாக, என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்கள் இருக்கிற ஸ்தலத்திற்கு நான் இறங்கி வருவேன் என்று சொன்னவர், இன்றைக்கு ஆண்டவரே, உடைய ஸ்தலத்திற்கு, இந்த ஸ்தலத்திற்கு நீர் இறங்கி வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. லேமாபா ரீகரபோ அந்தபரியரபோஷி லேமராஹோ ஷண்டபரியலபோ ஷோடபோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதய விருப்பத்தை நிறைவேற்றும் என்று சொன்ன ஆண்டவர், இந்த சாயங்கால வேளை நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நீர் இறங்கி வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பதில் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. முதலாவதாக நம்முடைய தேசத்துடைய பாவத்திற்காக நம்ம மன்றாட போகிறோம். நம்ம தேசத்துல செய்யப்பட்டிருக்கிற பாவ காரியங்கள், நம்ம தேசத்துல காணப்படுகிற பாவங்கள், நம்ம தேசத்துல அநியாயமாய் ரத்தம் சிந்துதல், நம்ம தேசத்துல காணப்பட்ட யுத்த காலத்துல நடந்த எல்லா விதமான பாவ காரியங்கள், இவைகளுக்காக நம்ம மன்றாட போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை திறந்து நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தேசத்தினுடைய பாரத்தை நம்ம ஊற்ற போகிறோம். ஆண்டவரே, ஒரு விசை அப்பா, ஆண்டவரே, நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்திற்காக நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த மலேசியா தேசத்திற்காக நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, இந்த மலேசியால எவ்வளவோ பாவ காரியங்கள் நடந்திருக்கிறது ஆண்டவரே, எவ்வளவோ பாவ காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்பா. அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அநியாயமான ஆண்டவரே, குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. அநியாயமாக ஆண்டவரே, ஆண்டவரே, அவருடைய ஆஸ்திகள் அபகரிக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. அநியாயமாக நடு தெருவில் ஆண்டவரே துரத்தி அடிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. கற்பழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். விபச்சாரத்தில் ஆண்டவரே அநியாயமாய் ஈடுபாடு செய்யப்பட ஆண்டவரே இது வற்புறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. இது அநியாயமாக ட்ரக்ல ஆண்டவரே சிக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. எவ்வளவு பாவம் எங்க தேசத்துல காணப்படுகிறது, எவ்வளவு காரியங்கள் தேவனுக்கு விரோதமாய் காணப்படுகிறது ஆண்டவரே. இந்த பாவ காரியங்கள் எங்க தேசத்தை விட்டு அகன்று போக, இந்த பாவ காரியங்கள் எங்க தேசத்தில் இருந்து ஆண்டவரே எடுத்து போடப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கேங்ஸ்டரிசம் கர்த்தர் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ட்ரக்ஸ் கர்த்தர் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த ப்ராசிக்யூஷனை கர்த்தர் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கொலை செய்கிறதை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆக்சிடென்ட்ல மரிக்கிற ஆவிகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இனி ஆக்சிடென்ட் நடக்காதபடிக்கு ஆண்டவரே நீர் எடுத்து போடுவீராக. எவ்வளவு அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, எவ்வளவு அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் பாவம் அல்லவா ஆண்டவரே? இதெல்லாம் சாபம் அல்லவா? இந்த சாபம் மலேசியாவை விட்டு அகற்றி போடப்படட்டும் ஆண்டவரே. மலேசியா விட்டு
விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. எங்க மலேசியாவை கர்த்தர் சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தினால மலேசியாவை கர்த்தர் சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. பெர்லிஸ் தொடங்கி சபா ஸ்ராவா வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய இரத்தம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளார கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பட்டணங்களுக்குள்ளார கடந்து போகட்டும். ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ளார கடந்து போகட்டும். ஒவ்வொரு மாநகரங்களுக்குள்ளார கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இடமும் பரிசுத்தமாக்கப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த சாபங்கள் உடைக்கப்படட்டும். இந்த பாவங்கள் இந்த தேசத்தை விட்டு விலகி போகட்டும். இந்த தேசத்துடைய சாபங்கள் உடைக்கப்படட்டும். இந்த தேசத்துடைய பாவங்கள் தேசத்தை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. ஒரு விசை தகப்பனே, எங்க தேசத்தை சுத்திகரிக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்க ராஜாக்கள் பாவம் செஞ்சிருக்கிறாங்க ஆண்டவரே. எங்க மந்திரிமார்கள் பாவம் செஞ்சிருக்கிறாங்க ஆண்டவரே. எங்களுடைய சக ஜனங்க பாவம் செஞ்சிருக்கிறாங்க ஆண்டவரே. எவ்வளவு பாவத்தை சொல்றது ஆண்டவரே. அறிக்கையிட முடியாத எவ்வளவு பாவங்கள் இருக்கிறது. பரிதாபமான பாவங்கள் ஆண்டவரே எவ்வளவு இருக்கிறது ஆண்டவரே. நீர் அதை அறிந்திருக்கிறீரப்பா. இந்த சாயங்கால வேலை, இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் இந்த மலேசியாவை தொடட்டும் ஆண்டவரே. நீ தொட்டால் நாங்கள் சுகமாவோம் ஆண்டவரே. நீ தொட்டால் நாங்கள் சுத்தமாவோம் ஆண்டவரே. நீ தொட்டால் நாங்கள் பரிசுத்தமாவோம் ஆண்டவரே. இந்த சாயங்கால வேளையில ஆண்டவரே லவோதிக்கேயா சபையை போல இருக்கிற எங்கள் தேசம் ஆண்டவரே அனல் மூட்டப்படட்டும் ஆண்டவரே. அனல் மூட்டப்படட்டும் ஆண்டவரே. நீர் வாந்தி பண்ணாதபடிக்கு இந்த மலேசியா தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேசம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. மலேசியா தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. மலேசியா தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இதில் இருக்கிற பாவங்கள் விலகி போகட்டும். பாவங்கள் விலகி போகட்டும் ஆண்டவரே. பாவங்கள் விலகி போகட்டும் ஆண்டவரே. எல்லா அருவருப்பான காரியங்கள் விலகி போகட்டும் ஆண்டவரே. விக்கிரங்கள் விலகி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே விக்கிரங்கள் விலகி போகட்டும் ஆண்டவரே. இதோ தகப்பனே, எங்க தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டும். எங்க தேசம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த தேசம் ஆண்டவரே சமாதானம் காணப்படட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்துல சேமம் காணப்படட்டும் ஆண்டவரே. நீர் அதை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேசத்தை பரிசுத்தப்படுத்த போகிறதற்காக நன்றி. தேசத்தை சுத்திகரிக்க போகிறதற்காக நன்றி. அருவருப்பு விலகி போகிறதற்காக நன்றி. அசுத்த காரியங்கள் விலகி போகிறதற்காக நன்றி. பிசாசுடைய வல்லமைகள் முறியடிக்கப்படுகிறதற்காக நன்றி. விக்கிரத்துடைய வல்லமைகள் அகன்று போகிறதற்காக நன்றி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு தெரிஞ்ச மலேசியாவில் நடக்கிற பாவங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல இருக்கிறவங்க, இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. நம்ம தேசம், இந்த மலேசியா தேசம் காப்பாற்றப்படணுமே. இந்த தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணுமே. நம்முடைய சந்ததியாக பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாக இருக்க போகிற இந்த தேசம் கர்த்தருடைய தேசமாய் மாறணுமே. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாவங்களை சொல்லி அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் தேசத்தை சுத்திகரிக்கணும். கர்த்தர் தேசத்தை காப்பாற்றணும். கர்த்தர் தேசத்தை பரிசுத்தப்படுத்தணும். மலேசியாவுடைய கொடி மறுபடியும் ஏற்றப்படணும். இந்த மலேசியா மறுபடியும் ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த மலேசியா மறுபடியும் சேமமாக இருக்கணும். இந்த மலேசியா மறுபடியும் இதோ புகழப்படத்தக்கணும். ஆண்டவரே, நீர் அதை செய்வீராக. நீர் அதை செய்வீராக ஆண்டவரே. நீர் அதை செய்வீராக. பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. மலேசியாவுடைய சாபம் உடைக்கப்படட்டும். மலேசியாவுடைய பாவ காரியங்கள் விலகி போகட்டும் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah. 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 Le marababa vashe ori marabari bari karabo. Hallelujah. Ummaye nane sipe. Ummaye nane sipe.
தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் இல்லை. சொல்லு, நம்ம அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்ம தேசத்தை சுத்திகரிக்க போறாரு. நம்முடைய தேசத்தை சுத்தப்படுத்த போறாரு. நம்முடைய தேசம் சுத்தமாக போகிறது. நம்முடைய தேசம் பரிசுத்தமாக்கப்பட போகிறது. இதுல இருக்கிற அருவருப்புகள் விலக போகிறது. இதுல இருக்கிற அசுத்த காரியங்கள் விலக போகிறது. தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே, நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஹalleluya, ஹalleluya. இப்பொழுது கூட நம்முடைய மந்திரிமார்களுக்காக, ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மந்திரி சரியான மந்திரிமார்கள், சரியான ராஜாக்களை கர்த்தர் வைத்திருக்கணும். ராஜாக்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கணும். இருக்கிற மந்திரிமார்கள் சரியான காரியங்களை செய்யணும். அவங்களுடைய பதவியை தற்காக்கிறதற்கு இதோ ஒரு 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 அரசியல் காரியங்களை பயன்படுத்தக்கூடாது. அவங்க இருக்கிற ஸ்தானத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி இந்த மந்திரிமார்களுக்காக, இந்த ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக ராஜாவுக்காக நம்ம ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இதோ ஆண்டவரே, நீர் எங்களுடைய ராஜாவாய் விட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். இன்றைக்கும் தகப்பனே, இந்த தேசத்துல ஆளுகை செய்து கொண்டு இருக்கிற உலகபரமான ராஜாக்களுக்காக நாங்கள் கடந்து வருகிறோம். ஒவ்வொரு சுல்தான்மார்களுக்காக நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் அவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. ராஜாக்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அல்லவா? ராஜாக்களை நியமிக்கிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே? இன்றைக்கும் எங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ராஜாக்களுக்காக நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இந்த ராஜாக்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுப்பீராக. இந்த ராஜாக்களுக்கு கர்த்தர் சரியான போதனையை கொடுப்பீராக. இந்த ராஜாக்களுக்கு சரியான விவேகத்தை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த ராஜாக்கள் எடுக்கிற தீர்மானத்துல, ராஜாக்கள் செய்கிற காரியத்துல ஆண்டவரே பாதிப்பு வராதபடிக்கு சரியான காரியங்கள், சரியான திட்டங்கள், சரியான ஆலோசனைகள், சரியான கட்டளைகள் காணப்பட ஆண்டவரே இந்த ராஜாக்களுக்கு கர்த்தர் தொடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராஜாக்களை நீர் தொட்டால் ஆண்டவரே அவர்கள் ஞானம் உள்ளவர்களாய் ஆவார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ராஜாக்களை நீர் தொட்டால் அவர்கள் விவேகம் உள்ளவர்களாய் மாறுவார்கள் ஆண்டவரே. இந்த ராஜாக்களை நீர் தொட்டால் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் பிறக்கும் ஆண்டவரே. இந்த ராஜாக்களை நீர் தொட்டால் ஆண்டவரே இந்த ராஜாக்கள் சரியான கட்டளைகளை கொடுப்பாங்க ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தர் ராஜாக்களை தொடுவீராக. விசேஷமாக இந்த பேரால இருக்கிற சுல்தான் பேராக்க கர்த்தர் தொடுவீராக. இந்த சுல்தான் பேராக்க கர்த்தர் நல்ல ஆயுஷ் நாட்களை கர்த்தர் கொடுப்பீராக. சுகத்தை கட்டளையிடுவீராக. இந்த பேரா சுல்தான் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படுவாராக. அவர்களுடைய ஞானம் அதிகரிக்கப்படுவதாக. தேவ பயம் அவருக்குள்ளார கடந்து வருவதாக. தேவ கரம் அவரோடு கூட இருப்பதாக. அதுபோல யாங்கி பர்த்வான் அகோங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாங்கி பர்த்வான் அகோங்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். யாங்கி பர்த்வான் அகோங்க ஆண்டவரை நீண்ட ஆயுளை கர்த்தர் கொடுக்கணும். யாங்கி பர்த்வான் அகோங்கை ஆண்டவரை கர்த்தர் நடத்தணும். ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருந்து நல்ல ஆலோசனைகள் பிறக்க, நல்ல கட்டளைகள் பிறக்க, நல்ல தலைவர்களை தெரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அதை செய்கிறதற்காக நன்றி. சரியில்லாத ராஜா சவுல் என்று கர்த்தர் அறியும் பொழுது சவுலை கர்த்தர் தள்ளி போட்டீர் அல்லவா ஆண்டவரே? அது போல சரியில்லாத ஆண்டவரே ராஜாக்களை கர்த்தர் தள்ளி போடுவீராக. தங்களுடைய குடும்பத்திற்காக, தங்களுடைய ஆட்சிக்காக ஆண்டவரே இதோ அரசியலை பயன்படுத்துகிற ராஜாக்களை கர்த்தர் அகற்றி போடுவீராக. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ ராஜாக்களை தொடுகிறதற்காக நன்றி. நீ ராஜாக்களை சந்திக்கிறதற்காக நன்றி. நீ ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதற்காக நன்றி. நீ ராஜாக்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட தகப்பனே, எங்களுடைய நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு மந்திரிமார்களுக்காக, ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, நீர் அவர்களை தொடுவீராக. அவர்களுக்குள்ளார இருக்கிற பதவி ஆசைகள் விலகி போகட்டும் ஆண்டவரே. அவர்களுக்குள்ளார இருக்கிற பண ஆசைகள் விலகி போகட்டும் ஆண்டவரே. அவர்களுக்குள்ளார இருக்கிற பட்டங்கள் விலகி போகட்டும் ஆண்டவரே. இதோ தகப்பனே, இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆண்டவரே அவருடைய வேலையை சரியாய் செய்ய ஆண்டவரே, அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை
சரியாய் செய்ய, மக்களுக்கு சேமத்தை கொண்டு வர கர்த்தர் இவர்களை தொடர்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரியில்லாத மந்திரிமார்களை கர்த்தர் அகற்றி போடுவீராக, சரியில்லாத கர்த்தர் எடுத்து போடுவீராக, சரியான தலைவர்களை கர்த்தர் உருவாக்குவீராக, சரியான தலைவர்களை கர்த்தர் ஆண்டவரே பதவிக்கு கொண்டு வருவீராக, அரசாங்கத்துவத்தில் கொண்டு வருவீராக, அதிகாரத்துவத்தில் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, நீர் அதை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட தகப்பனே, எங்க தேசத்திற்கு ஒரு நல்ல தலைவர் வேணும் ஆண்டவரே. விவேகம் உள்ள ஒரு மந்திரி வேணும், ஞானம் உள்ள ஒரு மந்திரி வேணும், சரியான மந்திரி எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. பிரதம மந்திரி தேசத்தை சரியான ட்ராக்ல கொண்டு போகிறதற்கு, தேசத்தை சரியான வழியில ஆண்டவரே கொண்டு போகிறதற்கு, தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வருகிறதற்கு எங்களுக்கு நல்ல பிரதமர் வேணும் ஆண்டவரே. நல்ல பிரதம மந்திரி வேணும். அவரோடு கூட சேர்ந்து ஆண்டவரே ஒத்துழைக்கிற சரியான மந்திரிமார்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. துணை மந்திரிமார்கள், சரியான மந்திரிமார்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. தகப்பனே, இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் சரியில்லை என்று அறியும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு சரியான ஆட்களை நாங்கள் கேட்கிறோம் அப்பா. எங்களுக்கு சரியான தலைவர்களை கொடுங்க ஆண்டவரே, சரியான தலைவர்களை கொடுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ராஜாவாய் வீட்டு இருக்கிறீர் அல்லவா, நீர் எங்களுக்கு மந்திரியாய் இருக்கிறீர் அல்லவா. அதுபோல தகப்பனே, இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறதற்கு சரியான மந்திரிமார்களை கொடுங்க ஆண்டவரே, சரியான தலைவர்களை கொடுங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சரியில்லாத கர்த்தர் அகற்றி போடுவீராக, சரியில்லாத கர்த்தர் அகற்றி போடுவீராக. லஞ்ச ஊழல்ல இருக்கிற கர்த்தர் அகற்றி போடுவீராக. லஞ்ச ஊழல் விலகட்டும் எங்க தேசத்தை விட்டு ஆண்டவரே. இந்த லஞ்சத்தை நம்பி இருக்கிறவர்கள் அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பண ஆசை அவரிடத்திலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே, பதவி ஆசை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இப்பொழுது கூட தகப்பனே, எங்க தேசத்துல இருக்கிற அட்டார்னி ஜெனரலுக்காக நாங்க கடந்து வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஹைகோர்ட் ஜட்ஜுக்காக நாங்க கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இந்த ஜட்ஜுகளை கர்த்தர் சந்திப்பீராக. இவர்கள் நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கும் பொழுது ஆண்டவரே சரியான நியாயம் காணப்பட ஆண்டவரே, சரியான கட்டளைகள் பிறக்க கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சரியில்லாத நியாயாதிபதி அகற்றி போடுங்க ஆண்டவரே. நீங்க தான் எங்களுடைய நியாயாதிபதியாய் இருக்கிறீங்க. நீங்க தான் ராஜா, நீங்க தான் நியாய பிரமாணிக்கர், நீங்க தான் எங்களுடைய நியாயாதிபதி என்று நாங்கள் நீதிமொழியில வாசிக்கிறோமே, சங்கீதத்துல வாசிக்கிறோமே. அதுபோல தகப்பனே, இன்றைக்கு இந்த நியாயாதிபதிகளை கர்த்தர் சந்திப்பீராக. இந்த அட்டர்னி ஜெனரலை கர்த்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. அவர்களை கர்த்தருடைய பயம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒரு தேவன் இருக்கிறார், அந்த தேவன் நியாயத்தை விரும்புகிறவர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக இன்றைக்கும் கர்த்தர் அவர்களை சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்க தேசத்தை சுத்திகரிக்கிறேன், எங்க தேசத்தை பரிசுத்தப்படுத்துகிறேன், எங்க தேசத்துடைய சாபத்தை உடைக்கிறேன், அதுல இருக்கிற பாவத்தை எடுத்து போடுகிறேன். எங்களுடைய தேசத்திற்கு நல்ல ராஜாக்களை கர்த்தர் கொடுக்கிறேன், எங்க தேசத்திற்கு சரியான மந்திரிமார்களை கொடுக்கிறேன், சரியான காரியங்களை செய்ய ஆண்டவரே. சரியான பிரதம மந்திரி எங்களுக்கு கர்த்தர் நியமிக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட தகப்பனே, மருத்துவமனையில் ஆண்டவரே, இந்த கோவிட்-19 ஆண்டவரே பாதிக்கப்பட்டு ஐசியூல இருக்கிறவர்கள், வெண்டிலேட்டர்ல இருக்கிறவர்கள், குவாரண்டைன் சென்டர்ல இருக்கிறவர்கள், இன்றைய நிலைமையில ஆண்டவரே தங்களுக்கு வியாதி வந்தும் வீடுகளில் குவாரண்டைன் பண்ணி இருக்கிறவர்கள், அதனால பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள், இந்த வாதையினால ஆண்டவரே அநேக பாடுகளை அனுபவிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே, நீர் மனமிறங்குவீராக, மனமிறங்குவீராக. Thank you Lord. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. மருத்துவமனையில் இருக்கிற சுகம் தருகிறவர், வீடுகளில் இருக்கிறவருக்கு சுகம் தருகிறவர், குவாரண்டைன் சென்டர்ல இருக்கிறவருக்கு சுகம் தருகிறவர், எங்க தேசத்துக்கு
சுகத்தை கட்டளையிடுகிறவர். Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. ஆண்டவரே, நீர் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறீர். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி குஷ்டரோகியை சுகப்படுத்தினவர். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னீங்களா ஆண்டவரே? இன்றைக்கும் இந்த கொரோனா வைரஸ்னால தாக்கப்பட்டு இருக்கிறவர்கள், இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் இன்றைக்கு எண்ணிக்கை அதிகமாய் காணப்படுகிறது ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே சித்தம் உண்டு என்று சொல்லி சுத்தமாக என்று சொல்லி தொடபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாதையினால தாக்கப்பட்டு பரிதவிக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரை கர்த்தர் சுகப்படுத்துவீராக. உம்முடைய தழும்புகளால் அவர்கள் குணமாவார்களாக. யெகோவா ராப்பா அவர்களை சுகப்படுத்துவீராக. சுகப்படுத்தும் சுகப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஐசியூல இருக்கிறவங்க சுகமாகட்டும் ஆண்டவரே. வென்டிலேட்டர்ல இருக்கிறவங்க சுகமாகட்டும் ஆண்டவரே. அவருடைய நுரையீரல் சுத்தமாகட்டும் ஆண்டவரே. புதிய லங்ஸாய் மாறட்டும் ஆண்டவரே. புதிய உறுப்புகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, இதுல ஜனங்கள் செத்தது போதும் ஆண்டவரே. அப்பா, நீ ஜனங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. காப்பாத்துங்க ஆண்டவரே, காப்பாத்துங்க காப்பாத்துங்கப்பா. இந்த ஜனங்களை காப்பாத்துங்க. வீடுகளில் இருக்கிறவங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. குவாரண்டைன் சென்டர்ல இருக்கிறவங்களை காப்பாத்துங்க. அவங்களும் உங்க பிள்ளைங்க தானே ஆண்டவரே. அவங்களும் உங்க ஜனங்க தானே ஆண்டவரே. அவங்களும் உங்க சாயல தானே உருவாக்கப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்காகத்தானே இயேசு எங்களுக்கு கொடுத்தீங்க. இயேசு அவங்களுக்காகத்தானே அடிக்கப்பட்டாரு. இயேசு அவங்களுக்கு தானே ரத்தம் சிந்தினாரு. இயேசு அவங்களுக்கு தானே மரணத்தை சந்தித்தாரு. அவங்களை வாழ வைக்கிறதுக்கு தானே ஆண்டவரே இயேசு உயிரோடு கூட எழும்பினாரு. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற இயேசு அவங்களை தொடட்டும் ஆண்டவரே. சுகப்படுத்தட்டும் சுகப்படுத்தட்டும். இந்த வாதையில தாக்கப்பட்டிருக்க உலகத்துல எங்க இருந்தாலும் அவங்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. சுகப்படுத்துங்க. அவங்களும் மனிதர்கள் ஆண்டவரே. எங்களுடைய சக மனிதர்கள் ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற வேதனை அவங்களுக்கு உண்டு. எங்களுக்கு இருக்கிற பாடுகள் அவங்களுக்கு உண்டு. எங்களுக்கு இருக்கிற குடும்பம் அவங்களுக்கு உண்டு. எங்களுக்கு இருக்கிற ஆசைகள் அவங்களுக்கு உண்டு. எங்களுக்கு இருக்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு உண்டு ஆண்டவரே. அப்பா, கொடுங்க ராஜா. உலகத்துல இருக்கிற எல்லாரும் சுகப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ்னால தாக்கப்பட்டிருக்க சுகப்படுத்துங்க ஆண்டவரே. சுகப்படுத்துங்க 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 ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் சுகப்படுத்துகிறதற்காக நன்றி. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட தேசத்தை வஞ்சிக்கிறார், தேசத்தை ஆள நினைக்கிற பலவான் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இந்த பலவானை நாங்கள் கட்டி சபிக்கிறோம் ஆண்டவரே. சர்ப்பத்தின் ஆவியை கட்டி நாங்கள் சபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விக்கிரத்துடைய வல்லமைகள் முறியடிக்கப்படபடிக்கு நாங்கள் சபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே, எல்லா விதமான பலவான்கள் ஆண்டவரே, எல்லா விதமான ஆவிகள், அசுத்த ஆவிகள் ஆண்டவரே, நரபலி எடுக்கிற ஆவிகள், இரத்த பலி எடுக்கிற ஆவிகள், இது எல்லாம் ஆண்டவரே இந்த தேசத்தை ஆளுகை செய்ய நினைக்கிறபடினால இந்த பலவான இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. வான மண்டலத்தின் ஆவிகள் நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. அதனுடைய வல்லமைகளை முறியடிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்படுவதாக இந்த பலவான் ஆண்டவரே சர்ப்பத்தின் ஆவி ஆண்டவரே, சர்ப்பத்தின் ஆவி ஆண்டவரே, அடி வேற பிடித்திருக்கிற லஞ்சத்தை கொண்டு வருகிற, பதவிகளை கொண்டு வருகிற, ஆசைகளை கொண்டு வருகிற இந்த சர்ப்பத்தின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி இந்த தேசத்தை ஆளுகை செய்யாதபடிக்கு இந்த சர்ப்பத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தால் நிர்மூலப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த ஆவி நிர்மூலமாக்கப்படுவதாக, பாதாளத்துக்கு திரும்பி போவதாக, பாதாளத்தின் ஆவி அந்த வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட தகப்பனே, இந்த கொரோனா வைரஸ்காக நாங்கள் கடந்து வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, இந்த வாதை முற்றிலுமாக அழிந்து போவதாக, இந்த COVID-19 முற்றிலுமாக அழிந்து போவதாக, இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக அழிந்து போவதாக. இனி எந்த மனுஷனையும் தாக்காதபடிக்கு, எந்த மனுஷனுக்குள்ளாரே கடந்து போய் அவனுடைய நுரையீரலை தொடாதபடிக்கு, அவனுடைய சரீரங்களை தொடாதபடிக்கு ஆண்டவரே, இந்த ஆவி முற்றிலுமாக, இந்த வாதை முற்றிலுமாக, இந்த வைரஸ் முற்றிலுமாக அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, அது இதுக்கு மேல எந்த வேரியனா எழும்பாதபடிக்கு, எந்த பேர் சொல்லி வராதபடிக்கு அந்த வல்லமைகளை முறியடிக்கிற இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால பாதாளத்துக்கு திரும்பி போவதாக, இந்த வாதை பாதாளத்துக்கு திரும்பி போவதாக, பாதாளத்தின் வாதை பாதாளத்துக்கு திரும்பி போவதாக.
அழிஞ்சு போகட்டும் ஆண்டவரே. இந்த வாத கொரோனா வைரஸ் அழிஞ்சு போகட்டும். COVID-19 அழிஞ்சு போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே இல்லாதபடிக்கு கர்த்தர் எடுத்து போடுவீராக, எடுத்து போடுவீராக, எடுத்து போடுவீராக ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட தகப்பனே, எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அவர்களுடைய வீடுகள் பாதுகாக்கப்படுவதாக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர் அவருடைய இல்லத்துக்கு வாதை அணுகாதபடிக்கு அவருடைய நிலக்காலிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்க்கலாம் எங்களுக்காக சிந்தப்பட்ட பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்படட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிறதற்கு இன்னும் அநேக ஆட்களை எழுப்புங்க ஆண்டவரே. அநேக சபைகளை எழுப்புங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஊழியர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தை சுதந்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவுக்காக இந்த தேசத்தை சுதந்தரிக்க ஒவ்வொருவரும் எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah, 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 ஹalleluya. நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களை வழி நடத்தின எபினேசருக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவங்க மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னிடைக்கும் மகளே, ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு எப்பொழுது இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். மறந்துடாதீங்க, நேரம் கிடைக்கும் பொழுது இந்த தேசத்திற்காக, மலேசியாவுக்காக நம்ம தொடர்ந்து நம்முடைய வீடுகளில் நமக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் 7:30 மணிக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நிச்சயமாக லைவ் வழியாக, இந்த பேஸ்புக் வழியாக நான் உங்களை சந்திப்பேன். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்க மறந்துடாதீங்க, இந்த மலேசியாவை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். மலேசியா இயேசுவுக்கே என்று சொல்லி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து #kita jaga kita. God bless you.